என் தங்கமே, இன்று உன் வாழ்க்கையில் புதிய மாற்றம் நடக்கப் போகுது. நீ இவ்வளவு நாள் எதிர்பார்த்த அதிசயம் இப்போது உன் வாசலில் வந்து நின்றிருக்கிறது. நானே உனக்காக வழி திறக்க வந்திருக்கிறேன். உன் இதயம் கொஞ்சம் தைரியமா இரு. உன் முன்னே இருக்கிற அச்சங்களை தாண்டி நான் உனக்காக வெற்றி வாகனம் அனுப்பியிருக்கிறேன். நேற்று வரை நீ அழுததெல்லாம் வீணா போகப் போறதில்ல. அந்த ஒவ்வொரு கண்ணீரும் நான் பார்த்தேன். ஒவ்வொரு முறையும் நீ, ஏன் நம்மால மட்டும் இதுபோல ஆகுது ன்னு கேட்டபோதும் என் கண்கள் இரண்டும் நீ பார்த்ததில்ல, ஆனா என் பார்வையிலே நீ மட்டும் தான் இருந்தே. உனக்கு எதிராக நிக்கிறவங்களின் எண்ணிக்கை அதிகமா இருந்தாலும் நீ அவர்களை விட அதிகமா நேசிக்கப்படுகிறவள். ஏனென்றால் நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இன்றே முதல் நாள் உன் வாழ்க்கையில் மாறாத நிகழ்வு நடக்கப் போகுது. துரதிருஷ்டங்களை தாண்டி உன்னை ஒட்டிக்கொண்டிருக்கும் சாபங்களை முறியடிக்க இன்று முதல் அந்த சக்தி உன் உடம்பிற்குள் நுழைகிறது. ஓம் ஸ்ரீ நித்திகா தேவி சக்தி. அந்த சக்தி உன் விரல் நுனிகளில், காலடி சுவர்களில், மூச்சின் ஒலியிலும் விரிந்திருக்கும். நீ பத்திரமா இருக்க, உன்னை தாங்கிக் கொள்ள அந்த ஆவி உனக்குள்ளே நிலைபெறும். நீ பேசும் வார்த்தைகள் இனிமையாக மாறும். உன் அருகில் இருப்பவர்கள் உன்னை மதிக்கத் தொடங்குவார்கள். இப்போதே நானே உனக்காக வாசல் கதவை திறக்கிறேன். உன் நெஞ்சுக்குள் ஒரு பெரும் ஆசை இருக்கிறதல்லவா? அது வெறும் ஆசையா தெரியல, அது உன் கனவு, உன் தேடல். அந்த தேடலுக்கு இன்று முடிவு கிடைக்கும். நீ எதிர்பார்த்த பதில் இன்று உன்னை கண்டுகொள்வதற்கு வழி வந்து நிற்கிறது. உன் மடியிலேயே கிழித்து வைக்க போகுது அந்த அதிசய தகவல். துன்பம் உன்னை அழுத்தினாலும் அதனால நீ குடைந்து விடலை. உன் உள்ளத்தில் ஒரு பசுமை நம்பிக்கை இருக்கிறது. அதுக்காகவே நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். அந்த நம்பிக்கைக்கு நீ சான்று தா. உன் வாழ்க்கையை மாற்ற உன்னையே நம்புற அளவுக்கு நீ உயர்ந்தவள். உனக்கு நீதி கிடைக்காம இருந்ததோ, இப்போது அதை நான் தீர்க்க வந்திருக்கிறேன். எத்தனை பேருடைய ஈர்க்குழல்களும் உன்னை குற்றம் சொல்லினாலும் நான் மட்டும் உனக்காக சாட்சி சொல்ல வந்திருக்கிறேன். நீ செம்மை என்ற உண்மையை உலகம் தெரிந்து கொள்ளும் நாள் இது. அழகு, பணம், புகழ், நிம்மதி, அமைதி, இந்த ஐந்தையும் நானே தருகிறேன். ஆனால் அதை தக்கவைக்க உன் நெஞ்சு சுத்தமாக இருக்கணும். பொறாமை இல்லாமல், பழி இல்லாமல், பொய் இல்லாமல், அதேபோல ஆசை இல்லாமலும் இல்லை. ஆசை இருக்கலாம், ஆனா அதை அடைய நீ வஞ்சகம் செய்ய வேண்டிய நிலை இல்லை. ஏனென்றால் என் ஆசீர்வாதம் உனக்கே வரிசையாக காத்திருக்கிறது. அனைத்து சாபங்களையும் நீக்குவதற்கான சக்தி இன்று உன்னிடம் பிறக்கிறது. நாளை அதிகாலையில் நீ எழும்பொழுது நீ உன்னையே அடையாளம் காண முடியாம இருக்கலாம். ஏனென்றால் நீ இப்போதே மாற ஆரம்பித்திருக்கிறாய். கடந்த சில நாட்களாக உன் நெஞ்சு பதறிக்கொண்டிருக்குது. யாரோ ஒரு சக்தி உன்னை அழைத்து வருவாளோ, உனக்காக கதவுகளை திறப்பாளோன்னு நீ கனவில் நினைத்திருக்கலாம். அந்த கனவே நான்தான். நித்திகா தேவியாய் வந்து உனக்காக யுத்தம் செய்வதற்கு தயார் நிலையில் நிற்கிறேன். உன் எதிரிகளை பார்த்து பயப்படாதே. அவர்களின் எண்ணங்கள் காலவெறியாய் மாறும். எத்தனை மந்திரங்கள் வைத்தாலும், செயவினை செய்தாலும் அது உன்னை கடக்க முடியாது. ஏனென்றால் உன் அருகில் நானிருக்கிறேன். இன்று நீ வெளியே செல்லும் பொழுது உன் முகத்தில் வெளிச்சம் இருக்கும். உன்னிடம் பேசும் ஒவ்வொருவரும் உனக்குள்ள ஒரு வித்தியாசம் இருக்குன்னு சொல்ல ஆரம்பிப்பார்கள். நீ புரியாம இருக்கலாம், ஆனா அது நானே உனக்குள் ஏற்றிய சக்தியின் வெளிப்பாடு. நான் உனக்குள் பூமி போல இருக்கிறேன். உனக்குள் தான் அந்த நிலைத்தன்மை, சக்தி, சாந்தி எல்லாம் இருக்குது. அதை நீ வெளிக்கொணர்ந்து விட்டாய். இப்போ உன்னுடைய வருமானம் கூட மாறப்போகுது. நீ இப்போது செய்த ஒரு முயற்சி எதிர்பாராத லாபத்தையும் புகழையும் தரப்போகுது. நீ கைவிட்ட அந்த வேலை வாய்ப்பு திரும்ப உன்னை தேடி வரப்போகுது. உன்னை புறக்கணித்தவர்கள் உன்னை தேடி வரப்போகிறார்கள். அந்த வாயிலே திறக்கப்பட்டுள்ளது. நான் சொல்வதெல்லாம் சாத்தியமே, என் தங்கமே. உன்னிடம் நான் சொல்வதெல்லாம் நேராகவே நடக்கப் போகுது. நீ எந்த நிமிடத்தில் இதை கேட்கிறாயோ அதே நிமிடத்தில் உன்னோட வாழ்நாளில் திருப்புமுனை ஏற்பட ஆரம்பிக்கிறது. 3 வாரம் போதும் அந்த செய்திகளை நீ ஒவ்வொன்றாக அடையப்போகிறாய். முதலாவது, உன் பிள்ளையோடு தொடர்பான ஒரு நல்ல செய்தி. இரண்டாவது, நீ விழுந்து நொந்திருந்த பண பிரச்சனைக்கு தீர்வு. மூன்றாவது, நீ நம்பிக்கையோட தேடிய அந்த ஒரு நபரிடமிருந்து வரப்போகும் பதில். இவையும் முடிவல்ல. இது சும்மா ஆரம்பம். நீ இன்னும் உயர வரப்போகிறாய். நான் சொல்வதற்கு எதிராக நீ யாரிடமும் சொன்னால் கூட அவர்கள் நம்ப மாட்டார்கள்.
ஏனெனில் உன் வாழ்க்கை ஒரு காவியமா மாறப் போகுது. உன் கதையை உலகம் பேசப் போகுது. நீ அடைந்த வெற்றியை நீ மறைக்க முடியாது. உன் பெயர் செவியில் சொல்லப்படுகிறது அந்த தேவதையின் வாயிலாக. நான் நித்திகா தேவி, உன்னை வாழ வைக்கும், உன்னை மீட்டெடுக்கும் தேவதையாக இன்று உன் கதவிற்கு வந்திருக்கிறேன். நீ தயங்க வேண்டாம். உன் வலிமையை நானே ஆதரிக்கிறேன். இனி உனக்கு தடைகள் கிடையாது. நீ பேசும் வார்த்தைகள் உணர்வுள்ளனவாக மாறும். நீ நடந்து வரும் பாதை செவ்வழி ஆக மாறும். உன் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாய் மாறும். நீ வாழும் ஒவ்வொரு நாளும் தேவையாயிருக்கும் உலகத்துக்கு. நீ அழும் அந்த கண்ணீருக்கு இன்று ஃபுல் ஸ்டாப் வைச்சு, நான் உனக்காக புதுசா ஒரு வரலாறு எழுதப் போகிறேன். இந்த வாரம் முடியும் போது நீ சிரிப்பாய். 3வது வாரம் முடியும் போது நீ களிப்பாய். 4வது வாரம் வரைக்கும் உலகமே உன்னை வியக்கும். ஏனெனில் உன் பெயரை செவியில் சொல்லுகிறாள் நித்திகா தேவி. உன்னால் தான் நடக்கப் போகுது இந்த அதிசயம். இன்று தான் அந்த நாள். என் தங்கமே, நீ இப்போது இந்த வரிகளை கேட்கிற நேரத்தில் கூட ஒரு மாற்றம் உன் உயிரின் அடிக்குள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஒளி உன் கண்களுக்கு தெரியாமல் உன்னை சுற்றி வந்து விட்டது. அதுவே நான், உன் நித்திகா தேவி. நீ செவியில் என் பெயரை கேட்டதுமே காற்று திசையை மாறியது. பறவைகள் வேறு சத்தத்தில் கீச்சுகிறது போல் உனக்கு தோன்றியிருக்கும். காரணம், உன் உயிரின் அதிர்வெணுக்கு ஏற்ப இயற்கையே இசைக்கத் தொடங்கிவிட்டது. இது தான் அதிசயத்தின் ஆரம்பம் என் தங்கமே. நீ இன்றைக்கு துரோகம் செய்தவர்களை பற்றி நினைக்கிறாய். அவர்கள் உனக்கு ஏன் இப்படி செய்தார்கள் என்று மனதுக்குள் மூச்சை அடக்கிக்கொண்டு பிணமாக வாழ்ந்துவிட்டாய். ஆனால் அந்த பிணத்திலிருந்து உயிர் பெறும் தருணமே இது. நான் சொல்கிறேன், நீ உயிர் பிழைக்கும் தருணம் இதுதான். நான் உன்னோடு பேசுகிறேன், நித்திகா தேவி பேசுகிறேன். உன் நெஞ்சை உருக்கின்ற இந்த வார்த்தைகள் நேரடியாக என் ஆன்மாவின் வார்த்தைகள். நீ ஒரு காலத்தில் பாசத்தால் வாழ்ந்தவள். நம்பிக்கையால் மனிதர்களை நெருங்கியவள். ஆனால் அவர்கள் உனக்கெதிராகவே திரும்பினார்கள். அது தான் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட பெரிய வலி. உன் கண்ணீர் விழுந்த தரை இப்போது பூமி அல்ல, பரிசுத்த மண். ஏனென்றால் என் பாதங்கள் அந்த இடத்தில் வந்து நின்றுவிட்டன. இந்த வார்த்தைகளை நீ படிக்கிறபோதே உன் வீட்டுக்குள் ஒரு அதிசயம் நடக்கிறது. ஒரு காலமாக கிடைக்காத பணம் உன்னை தேடி வருகிறதா? ஒரு விசாரணை, ஒரு வாய்ப்பு, ஒரு உத்தரவு, ஒன்று, அவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து உன்னை உயர்த்த தயார் நிலையில் உள்ளன. உனது பெயரை நான் சொன்னேனே, அதுவே உன் ஜாதகத்தின் கோடுகளுக்கு புது வரைபடம் எழுதுகிற அளவுக்கு சக்தி வாய்ந்தது. நீ நினைத்து பார்த்தாயா, இன்று காலையில் ஒரு வித்தியாசமான கனவு வந்ததா என்று? அது என் பொழிவில் வந்த கனவு. அது ஒரு அடையாளம். இப்பொழுது உன் வீட்டின் வாசலில் ஒரு அற்புதமான ஒளி நிறைந்த சத்தம் எழுகிறது. அந்த சத்தம் உனக்கே கேட்காது. ஆனால் உன் உள்ளம் அதனை உணர்கிறது. அது உன்னை அழைத்துச் செல்லும் ஒரு புது பாதைதான். அந்த பாதையை தவிர்த்து விடாதே. அது தான் உன் அழகு நிறைந்த எதிர்காலத்தின் கதவு. நீ ஒரு நாளில் சோர்ந்துவிடலாம். 2 நாளில் உனக்குள் ஆத்திரம் வரலாம். ஆனால் 3ஆம் நாளில் உனக்குள் ஓர் அகத்திய சக்தி எழும். அதனை யாரும் தடுக்க முடியாது. நான் அந்த சக்தியின் உருவம். நீ எனக்குள் இருக்கிறாய், நானும் உனக்குள் இருக்கிறேன். நீ ஒரு வீட்டில் பிறந்தவள். ஆனால் இப்போது நீ ஒரு குலதெய்வத்தின் பெண். என் கையில் இருந்து காப்பு கட்டப்படும் நேரம் இது. அந்த காப்பு துன்பத்தை தவிர்த்து வெற்றியை மட்டுமே இழுக்கப் போகிறது. ஒரு விஷயத்தை மனதில் நிறைவேற்றிக்கொள். நீ நினைக்கும் அந்த நபர், அவர் நீ யார் என்பதை முழுமையாக உணரமாட்டார். ஆனால் இன்று பிறகு நீ யார் என்பதை உலகமே உணரும். அது தான் என் உத்தரவு. ஒரு காகிதத்தில் உன் ஆசையை எழுதி வையுங்கள். அதற்கு மேலே என் பெயரை எழுது, நித்திகா தேவி. அந்த ஆசையை 3 நாள் அந்த பேப்பரில் வையுங்கள். நானே அந்த ஆசையை உறுதி செய்து அனுப்புகிறேன். என் தங்கமே, நீ என் வார்த்தைகளை விசுவாசத்துடன் படித்ததாலே உன் மனதுக்குள் இருக்கும் இருள் அழிகிறது. இப்போது உன் கண்களுக்கு நம்பிக்கையோடு கண்ணீர் வரலாம். அது வேதனையின் கண்ணீர் அல்ல. அது தீர்க்கத்தின் ஆரம்ப கண்ணீர். நீ கோபப்படாதே. உன்னை ஏமாற்றியவர்கள் ஒரு நாள் உன்னை தேடி வருவார்கள். ஆனால் நீ திரும்பி பார்க்க வேண்டியதில்லை. நீ போகும் பாதை உயரமானது. என் ஆசீர்வாதம் உனக்குள் ஒரு கவசமாக இருக்கிறது. உனக்காக நான் வானத்தில் கோடி விண்மீன்களை ஒளிர வைக்கிறேன். இந்த நாள் உன் வாழ்க்கையை மாற்றும் நாள். இது வெறும் ஒரு வார்த்தையின் ஆரம்பம் மட்டும் அல்ல. இது ஒரு ஜீவதாரத்தின் புது அடையாளம். உன் பெயர் இப்போது என் வாயில் ஒலிக்கிறது.
அதுவே உன் விதியின் சக்கரத்தை திருப்புகிறது. இனிமேல் உன்னை யாரும் மிதிக்க முடியாது. நீ ஒரு புனித சக்தியின் பெண். நீ ஒரு தேவியின் அருளை பெற்றவள். உன்னுடைய பயணம் இன்று முடிவடைவதற்காக இல்லை. அது இப்போது தான் ஆரம்பமாகிறது. என் தங்கமே, நித்திகா தேவி சொல்கிறாள், நீ நினைத்த அந்த ஒரு ஆசை இன்று விழுங்கிய தீயிலும் கரையாமல் வானில் எழுதப்படும் வார்த்தையாக காத்திருக்கிறது. உன் பெயரை என் செவியில் சொன்ன தருணமே அந்த ஆசையை நான் என் கரங்களில் எடுத்தேன். இது உன்னால் சாதிக்க முடியாத ஒன்று இல்லை. இது உன் பரிசு. நீ ஈரமாகி அழுத அந்த இரவுகளின் பதிலடி. அந்த கலங்கிய கண்களுக்கு பதிலாக வரும் பிரகாசமாயிருக்கும். நீ எதிர்பார்க்கும் அதிசயம் வானத்தில் இருந்து விழும் நட்சத்திரம் மாதிரியல்ல. அது உன் மனதிலிருந்து பிறக்கும். உன் நம்பிக்கையின் அடிப்படையிலிருந்து வரும். இன்று நான் சொல்கிறேன் என் தங்கமே, என் கண்கள் உன்னை பார்த்த பின்பு தான் அந்த செயலின் கதவுகள் திறக்கப்பட்டன. உன் பெயரை நான் உச்சரித்த தருணமே யுகம் பறந்தது. இன்று உன் வாழ்க்கை மாறப்போகிறது. யாரும் நம்பாத அந்த கனவு, யாரும் மதிக்காத உன் முயற்சி, இவை அனைத்தும் இன்று பளிச்சென ஒளிரப்போகின்றன. காரணம், நான் உன்னை விட்டு போகவில்லை. உன் மனச்சாட்சியின் பின்புலத்தில் ஒவ்வொரு நொடியும் நானும் என் சக்தியையும் வைத்திருக்கிறேன். பிரார்த்தனை செய்த அந்த முதல் நொடியிலிருந்து நீ மட்டும் அல்ல, நானும் உனக்காக ஓடிக் கொண்டிருக்கிறேன். நீ எழுந்திருக்கும் முன் என் பாதங்கள் உன் வழியை தொட்டுவிட்டன. நீ படுத்த பிறகு என் கண்கள் உனக்காக விழித்துக் கொண்டிருக்கின்றன. நித்திரையின் கதவுகள் மூடப்பட்டாலும் நித்திகா தேவி தூங்கவில்லை என் பிள்ளையே. அழிவுகள் எல்லாம் முடிவடைகின்றன. உன் எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் திட்டங்கள் இன்று சிதறி விழும். உன் பக்கம் ஒளியும் சக்தியும் கடவுளின் ஆசீர்வாதமும் நிறைந்து விடும். கண்ணீர் வடியும் அந்த கண்கள் இன்று சிரிப்புக்குள் உருகும். உன்னை மையமாக வைத்துத்தான் நான் என் சக்தியை செலுத்துகிறேன். என் கண்களிலே உன் பெயர் பிரதிபலிக்கிறது. என் உதடுகளில் உன் கதையின் தொடக்கமும் முடிவும் பதிந்து இருக்கிறது. ஒரு கட்டத்தில் நீயே உன்னை புரியாமலே உன்னுடைய வாழ்க்கையை நான் எழுதி விட்டிருப்பதை உணர்வாய். நீ செய்த நல்ல காரியங்கள் அனைத்தும் உன் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாக மாறுகின்றன. உன் நம் வாசலில் இருக்கும் ஒரு சிறிய விளக்கே காடாக இருந்த அந்த கருப்பை ஒளியாக்கும். பசியால் கதரும் உன் மனதை என் பாசத்தால் நிறைக்கும். அடுத்த ஒரு வாரத்தில் நீ எதிர்பாராத மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கின்றன. நீ அனுபவிக்காத சந்தோஷங்களை நான் உனக்காக சேமித்து வைத்திருக்கிறேன். அந்த பணவசதி, அந்த சொந்த உறவுகள், அந்த உடல் நலன், இவை அனைத்தும் உன்னை தேடி வரும். நீ புறப்பட்டு செல்லும் வழியில் ஒரு சிறு பச்சை இலை கூட வீழாமல் என் பாதங்கள் பாதுகாத்து கொண்டிருக்கும். உன் பேச்சு இனிமையாய் மாறும். உன் முகத்தில் ஜோதியும் உன் வார்த்தைகளில் வலிமையும் பிறக்கும். நீ ஏன் இப்போது தான் இந்த ஆசீர்வாதம் என எண்ணுகிறாயா? என் பிள்ளையே, நானே காத்திருந்தேன், உன் மனம் முழுமையாக நம்பிக்கையால் நிரம்பும் அந்த தருணத்தை. இன்று அந்த தருணம் வந்துவிட்டது. இன்று நீ நம்புகிறாய் முழுமையாக. அது போதும். நானும் என் சக்தியும் உன் பக்கத்தில் இருக்கின்றோம். என்னை மறந்ததற்காக உன்னை குற்றம் சொல்லவில்லை. ஆனால் இன்று நீ நினைத்தாய், உன் மனதில் என் பெயரை மெல்லச் சொன்னாய். அப்போது என் இருதயமே உனக்காக எழுந்தது. என் நிழல் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூலைகளிலும் ஊறிக் கிடக்கும். அந்த பயம், அந்த குழப்பம், இவை அனைத்தும் இன்று முடிவடைகின்றன. கடன் பிணிகள், சொந்தங்களின் ஏமாற்றங்கள், பணம் பற்றிய குழப்பம், உடல்நலத்தின் தளர்ச்சி, இவை அனைத்தும் விலகிவிடும். என் பிள்ளையே, நீ இன்று நடக்கப் போகும் அதிசயத்துக்கு தயாராகி வா. அது ஒரு அத்தியாயம் மாதிரி அல்ல, அது ஒரு புதிய வாழ்க்கையின் துவக்கம். உன் வீட்டு வாசலில் ஒரு புதிய வாசல் திறக்கப் போகிறது. நீ இன்றுவரை எடுத்த முடிவுகள் அனைத்தும் தவறாகத் தோன்றியிருந்தாலும் இன்று முதல் எடுத்த ஒவ்வொரு முடிவும் உன்னை வெற்றிக்கு தள்ளும். என் ஆசீர்வாதம் அதில் ஒவ்வொன்றிலும் ஒட்டி கிடக்கும். உன் பெயர் இன்று நான் அழைத்தவுடன் வானத்தில் ஒரு நட்சத்திரம் சுழிக்கிறது. அது உனக்கானது. அதில் உன் எதிர்காலத்தின் ஒளி இருக்கிறது. பணம் தேடி அலையும் நாட்கள் முடிவடைகின்றன. பக்தியுடன் நான் சொல்கிறேன், உன் பையன், உன் குடும்பம், உன் வாழ்வில் இருக்கும் ஒவ்வொரு நபரும் இன்று முதல் நல்ல மாற்றத்தை காணப்போகிறார்கள். நீ உன் உள்ளத்தில் தைரியமாக நித்திகா தேவி என் பக்கத்தில் இருக்கிறாள் என்று சொல். உடனே உன் உயிரில் ஒரு வேகம் ஏற்படும். உன் கை, உன் கண், உன் விரல்கள் எல்லாம் செயலில் கலந்து கொள்வதை உணர்வாய். அந்த எழுச்சி யாராலும் தடுக்க முடியாது. இன்று நீ அழைக்கும் ஒவ்வொரு எண்ணிலும் என் சக்தி கலந்திருக்கிறது.
இன்று நீ தொடும் ஒவ்வொரு வேலைக்கும் வெற்றி உறுதி. நீ என்னைச் சுமந்திருக்கிறாய் மனதிலே, அதுவே போதும். ஏனெனில் ஒரு முறையேனும் மனதிலே ஒரு தூய சக்தியை நினைத்தால் அந்த சக்தி முழுமையாக உனக்காக வேலை செய்யும். உன் பெயரைச் சொன்னாய், அதுவே என் செயலை தொடங்க வைத்தது. இன்று உன் வாழ்க்கையின் கதவுகள் திறந்துவிட்டன. நானும் என் சக்தியும் உன்னை தொடர்ந்து வழிநடத்துகிறோம். என் பாசம், என் ஜோதியில் நீ முழுமையாக மூழ்கிவிடு. உன்னால் முடியாதது எதுவும் இல்லை என் தங்கமே. இப்போது எழுந்து நம்பிக்கையுடன் நடந்து செல். உன் பாதையில் நித்திகா தேவி காத்திருக்கிறாள். அதிசயம் நடக்கப் போகிறதென்று சொன்னேன் அல்லவா, அது இப்போது தான் தொடங்குகிறது. நான் பேசும் ஒலி உனது உள்ளத்தை நனைக்கும் என் தங்கமே. இன்று காலை எழுந்த கணம் முதல் உன் வாழ்வில் ஒரு மந்திரம் போல மாற்றம் காத்திருக்கிறது. யாரும் காத்திராத நேரத்தில், யாரும் எதிர்பாராத விதத்தில் உனக்கு வந்து சேரப்போகும் ஒரு அதிசய நிகழ்வு இன்று உன் வாழ்க்கையை புதிய பாதையில் அழைத்துச் செல்லப் போகிறது. கண்களில் விழுந்த அந்த கண்ணீர் துளிகள் வீணில்லை. அதில் கலந்திருந்த உன் பரிதாபங்களும் உன் வேண்டல்களும் நித்திகா தேவியின் திருப்பெயரால் எல்லாம் தீரக்கூடிய ஒரு காலம் ஆரம்பித்துவிட்டது. அந்த முடிவற்ற இரவுகள், அமைதி இல்லாத எண்ணங்கள், எப்போதுதான் என் வாழ்க்கை மாறப்போகிறது என்ற கேள்விகள் all have reached their divine answer. நீ என்னை எண்ணிக்கொண்டாய், என் பெயரை மனதினுள் சொல்லிக்கொண்டாய், அதனால்தான் இன்று நித்திகா தேவி உன்னை தேடி வந்திருக்கிறாள். உனக்காகவே ஒரு பெரிய திருப்புமுனை ஏற்பட போகிறது. நீ பல காலமாக ஆசைப்படும் அந்த நபரிடமிருந்து இன்று செய்தி வரும். நீ எதிர்பாராத அந்த வேலை வாய்ப்பு, அதற்கான முதல் அறிகுறி இன்று உன்னை நோக்கி வரும். நேரத்தை பார்த்து தாளம் மச் ஐக்கும் வண்ணம் நித்திகா தேவி உனக்காக அனைத்தையும் அமைத்திருக்கிறாள். இன்று சூரியன் உதித்த அந்த நொடியிலேயே உன்னுடைய முகத்தில் ஒரு புது ஒளி பிறந்திருக்கிறது. அந்த ஒளியை நீ காணவில்லை என்றால் பரவாயில்லை, ஆனால் உலகம் கண்டுகொள்ளும். நீ நடந்தால் பின்னால் நிழல் போகும் மட்டுமல்ல, நேரம் கூட ஒத்துழைக்கத் தொடங்கும். ஏனென்றால் இன்று நித்திகா தேவி உன்னோடு நேரடியாக பேசுகிறாள். என் தங்கமே, உன் இதயத்தில் உறுதியுடன் வைத்திருந்த ஆசை இன்று விதையாக மாறி நாளைய நாளில் மரமாக முளைக்கப் போகிறது. எத்தனை பேரால் இழுக்கப்பட்டாய், எத்தனை முறை வீழ்ந்தாய் என்றே பார்க்கவில்லை. நீ மீண்டும் எழுந்ததற்காகவே நான் வருகிறேன். உனது தூக்கத்தில் கூட நிம்மதி இல்லாமல் இருந்த நாள்களுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க வந்திருக்கிறேன். உன் கையில் இருக்கும் வெறும் காகிதம் கூட இன்று ஒரு வாய்ப்பாக மாறும். நீ இழந்ததை எண்ண வேண்டாம், இன்று பெறப்போகும் ஆசீர்வாதத்தை கொண்டாடு. துன்பத்துக்கு பிறகு வரும் சந்தோஷம் தான் நீண்ட நாட்கள் நிலைக்கும். சின்ன சின்ன அறிகுறிகளை நீ தவறவிடாதே. ஒரு பச்சை நிற பட்டாம்பூச்சி உன் வீட்டின் வாசலில் தோன்றும். ஒரு பழைய நண்பர் திடீரென உன்னை தொடர்பு கொள்வார். ஒரு பழைய கடன் தானாகவே தீரும். இதெல்லாம் நித்திகா தேவி உன் பக்கத்தில் இருப்பதற்கான அடையாளங்கள். நீ யாரிடமும் சொல்ல முடியாமல் கொண்டிருந்த அந்த இரகசிய வேதனை இன்று நித்திகா தேவியால் தீர்க்கப்படும். உனது இதயத்தில் நீ மட்டும் தான் அறிந்த அந்த சோக கதையை நித்திகா தேவி முழுமையாக வாசித்துவிட்டாள். இப்போது அது ஒரு புதிய தொடக்கத்திற்கு மாறும். நம்பிக்கையை விடாதே என் குழந்தையே என்கிறாள் நித்திகா தேவி. நீ இப்போது பாராட்டப்படவில்லை என்றால் அது பரவாயில்லை. ஆனால் உன்னுடைய நேரம் வந்ததும் உன்னை தவிர யாரும் பேசப்பட மாட்டார்கள். உன்னுடைய வெற்றிக்கான அந்த தருணம் இன்று பிறந்துவிட்டது. ஒரு நாள் நீ பார்த்த அந்த கனவுகள் எல்லாம் இன்று முதல் நகர ஆரம்பிக்கின்றன. ஒரு தாயாக, ஒரு ஆவியாக, ஒரு பாதுகாப்பாக நித்திகா தேவி உன்னிடம் இருந்து ஒரு அடி கூட விலகமாட்டாள். நீ நடக்கும் பாதையில் மேல் இருந்து பாதுகாப்பு கொடுக்கிறாள். நீ பேசாத வார்த்தைகள் கூட அவளுக்கு கேட்கின்றன. அதனால்தான் இன்று எந்த தடையும் இல்லாமல், எந்த தாமதமும் இல்லாமல் நீ நினைத்த விஷயம் ஒரு சில நாட்களில் உன் கையில் வந்து சேரும். உனது வாழ்வின் ஜோதி இன்று புதிய ரேகையில் பிரகாசிக்கிறது. முன்னாள் தோல்விகள் இன்று வெற்றிக்கான வழிகாட்டிகளாக மாறுகின்றன. ஒவ்வொரு நொடியும் உன்னை உயர்த்தும் விதமாக கடக்கப் போகிறது. அந்த கசப்பான அனுபவங்கள் இனிமையான மாற்றங்களுக்கான தருணமாக மாறும். நீ இந்த வாக்கியங்களை படிக்கும் போதே நித்திகா தேவி உன்னோடு இருக்கிறாள். உன்னுடைய சுவாசத்தில் கூட ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. உன்னுடைய கண்ணீரில் ஒளி பிறக்கிறது. இந்த வாரத்தில் நீ சந்திக்கப் போகும் 3 பெரிய மாற்றங்கள் உன் வாழ்க்கையை நிரந்தரமாக உயர்த்தப் போகின்றன. வேலை வாய்ப்பு, நீ எதிர்பாராத இடத்தில் இருந்து ஒரு அழைப்பு வரும்.
உன்னுடைய திறமையை மதிக்கும் ஒரு அமைப்பு உன்னை தேடி வரும். குடும்ப அமைதி. நீ அறியாத ஒரு சச்சரவான உறவு இன்று அமைதியாகி போகும். நீ யாரிடமும் சொல்லாமல் பதுங்கி வைத்திருந்த மனவிலகல் இன்று தீரும். பணவரவு. ஒரு பழைய நபர் உனக்கு கடன் திருப்பி தருவார். அல்லது ஒரு புதிய வருமான வாய்ப்பு திறக்கும். இவை எல்லாம் வெறும் வார்த்தைகள் இல்லை என் தங்கமே. இது நித்திகா தேவியின் அருளின் ஓசை. இந்த நிமிஷத்தில் நீ அந்த பெயரை மனதினுள் எண்ணிக்கொள். நித்திகா தேவி. அந்த பெயரை உன் இதயத்தில் பதியும்போது உன் வாழ்க்கையில் புது வாசல் திறக்கும். இன்று நீ பேசும் வார்த்தைகள் சக்தி வாய்ந்தவை. இன்று நீ சிந்திக்கும் எண்ணங்கள் பூமிக்கு மேலே பறக்கும். இன்று நீ தொடும் விஷயம் ஒளிபரப்பாகும். நித்திகா தேவி உன்னை தூக்கிக் கொண்டு போகிறாள், உன் ஆதிக்கத்தை உலகம் காண வேண்டும் என்பதற்காக. இனி ஒரு வாரம். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அதிசயம், ஒரு புதிய வாய்ப்பு. எதையும் ஏற்க தயார் இரு. ஏனெனில் நீ செய்த தவங்களை பார்த்து அல்ல, உன் உண்மையான மனதை பார்த்து நித்திகா தேவி உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறாள். என் தங்கமே, உன் வாழ்க்கையின் மாபெரும் காலகட்டம் இன்று தொடங்குகிறது. ஆசை வைத்ததை விட பெரியதாய் கிடைக்கும். இழந்ததை விட அழகாக கிடைக்கும். உன் பெயருக்கு புகழும், உன் உயிருக்கு அமைதியும், உன் மனதிற்கு சந்தோஷமும் வரப்போகின்றன. பாதையில் தடைகள் வரலாம். ஆனால் அந்த தடைகள் நீ கடந்தவுடன் உன் பின்னால் 10,000 பேர் வந்து நிற்பார்கள். நீ எடுத்த ஒரு சிறு முடிவால் உன் வாழ்க்கையே திருப்பமாகும். இன்று நித்திகா தேவியின் அருளால் அந்த முடிவு உன்னிடம் வந்து சேரும். நான் உன் அருகில் நிற்கிறேன் என் தங்கமே. நீ உணர மறுக்கிறாயே தவிர என் நிழல் கூட உன்னோடு நிற்கின்றது. இன்று நான் உன் அருகில் இருக்க என் வார்த்தை போதுமா? இல்லையென்றால் நீ இப்போ இவ்வேளை வாசிக்கும் என் வார்த்தையே அதிசயம் என்று கருதவும். இவை ஒரே ஒரு மனிதருக்காக எழுதப்பட்டது, அது நீதான் என் பிள்ளை. இன்று காலை விழித்தவுடனே உனது மனதில் தோன்றிய முதல் எண்ணத்தை நினைவுபடுத்து. அந்த எண்ணத்தில் இருந்தது ஒரு நம்பிக்கைதானா? அல்லது ஒரு பயமா? ஏது இருந்தாலும் அது வினையாக்கத்தில் செல்லும், ஏனெனில் நித்திகா தேவியின் கண்கள் இன்று உன் மீது விழுந்துவிட்டது. நீ இன்று எதையாவது தொடங்கலாம். ஒரு புதிய முயற்சி, ஒரு தொலைந்த கனவின் தொடர்ச்சி, அல்லது அந்த பூரிக்கப்படாத ஆசையின் தேடல். எதை தொடங்கினாலும் அதன் பின்னணி முழுவதும் என் சக்தி நிறைந்திருக்கும். கடவுளின் அனுபவத்தை மனிதனுக்கு தரும் ஒரு சிறிய காட்சி இந்த நாள். நான் உன்னை அழைக்கிறேன், என் பெயரை மட்டும் மனதில் சொல்லிக்கொள். நித்திகா. நித்திகா. என்னுடைய சக்தி அந்த நிமிடத்தில் உன் வாழ்வில் இறங்கிவிடும். நீ நினைக்கும் நேரத்தில் பாசம் தேடுவதற்கும் சக்தி தேடுவதற்கும் வழி தெரியாமல் தவிக்கும்போதும் எனது சக்தி நிழலாய் கூடவே இருக்கும். இன்று உன் வீட்டின் வாசலில் வரவேற்க தங்கம் நிறைந்த வானவில்லே வந்திருக்கிறது. உனது குடும்பத்தில் எந்தெந்த இடத்தில் கண்ணீர் இருந்ததோ அங்கே இப்போது சிரிப்பு மலரத் துவங்கும். நம்பிக்கை நொடியின் வேகத்தில் நடக்கும் அதிசயங்களை உன் கண்கள் காணும் நேரம் இது. இரவு தூங்கும் முன் செய்ய வேண்டிய ஒரு புனிதமான செயல், உன் தலையில் கைகளை வைத்து மனதிலிருந்து எனது பெயரை கூறு. நித்திகா தேவி, என் வீட்டிற்குள் நுழைந்துவிடு. அப்போது அங்கே ஒரு வாசலில் நின்று கொண்டிருக்கும் அருளொளி உனக்காக வெளியேறும். உனது வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியில் பின் தொடரும் போலியரின் சக்தியை நான் அழிக்கிறேன். அவர்கள் உன்னிடம் சிரித்தாலும் உள்ளுக்குள் பொறாமையால் கொந்தளிக்கிறார்கள். ஆனால் நீ உணரவில்லை. இனி அவர்கள் வலிமையற்றவர்கள். ஏனெனில் நித்திகா தேவியின் பாயும் பசுமை ஒளி உன் வீட்டில் நிலைத்திருக்கிறது. நீ இன்று எதிர்பார்க்காத பக்கத்தில் ஒரு நல்ல செய்தி வரும். அது பணம் என்ற வடிவமாக இருக்கலாம். இல்லை என்றால் ஒரு வேலை வாய்ப்பு. இல்லை என்றால் நீ யாரிடமும் கூறாத உன் மன அழுத்தத்தை துடைக்கும் ஒரு அன்பு வார்த்தை. எது வந்தாலும் அதை சின்னதாய் எண்ணாதே, அது என் வருகையின் அறிகுறி. அது மட்டும் இல்லை என் பிள்ளையே, உன் கை எங்கு போட்டாலும் பச்சைப்பசேல் வெற்றியாக மாறும். இன்று தொடங்கும் எந்த செயலும் வீட்டில் ஒரு வாசனை கொடியை கட்டுவதை கூட ஒரு சக்தி நிறைந்த பரிகாரமாக மாறும். அதனால் என் வார்த்தையை கேள், பயப்படாதே. உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு முடிவும் ஒரு புதிய தொடக்கம். நீ இன்று இழந்ததை பற்றி யோசிக்காமல் நான் தரப்போகும் புதிய வாய்ப்புகள் பற்றி மட்டுமே எண்ணு. உனக்கு அழுத்தம் கொடுத்த உறவுகள் கூட இன்று உன்னிடம் வந்து தன்னைத்தானே குற்றம் சொல்வார்கள். ஏனெனில் நான் அவர்கள் இருதயத்தை தொட்டுவிட்டேன். நீ ஆணவத்தால் பேசாதே என் பிள்ளை. வலிமை என்பது சத்தமில்லை, அமைதியில் இருக்கும் பக்தி. அந்த அமைதியான கணத்தில் நான் உனக்குள் நிறைவதை உணரும் நாள் இன்று தான்.
மாலை நேரத்தில் நீ பார்க்கும் அந்த சிறிய மஞ்சள் நிற பட்டாம்பூச்சி கூட நம்முடைய உறவுக்கான சின்னம். அது உன் அருகில் வந்தால் அதை கையாளாதே. ஒரு நிமிடம் அமைதியாக நின்று பார்ப்பாயா? அதில் இருக்கும் உயிர் என் உருவத்தின் ஒரு துளி. நாளை உனக்கு ஒரு வாய்ப்பு தரப்படுகிறது. அது ஒரு போன் காலாக இருக்கலாம் அல்லது ஒரு நபரின் வாயிலாக. அதை தவற விடாதே. அது ஒரு கடைசி பதில் அல்ல, ஆனால் ஒரு புதிய கதவின் திறப்பாக இருக்கும். அந்த வாயிலில் நானே காத்திருக்கிறேன். எனது பெயரை சொல்லும்போது உன் இருதய துடிப்பு மாறுகிறதா? அது சக்தியின் உணர்வு. அதற்குள் கோபம் இருந்தால் அதுவும் வெளியேறும். துக்கம் இருந்தால் அது உருகும். ஏனெனில் என் சக்தி தீய சக்திகளைப் போல ஓர் இடத்தில் ஒளிந்து கொள்ளாது. அது முழுமையாக உன்னுடன் கலந்து விடும். இனி நீ பயப்பட வேண்டியதில்லை. நான் சொல்கிறேன், உன் பெயரை ஆழமாக நினை. அதை நான் செவியில் கேட்டுவிடுகிறேன். அந்த நிமிடமே ஒரு அதிசயத்தின் பிறப்பாக இருக்கும். இன்று முதல் நீ ஒவ்வொரு நாளும் என்னை அழைக்க நான் அங்கே இருப்பேன். அனுமதி வேண்டியதில்லை, உன் இதயத்தின் கதவை மட்டும் திறந்தால் போதும். உனக்கு வேண்டிய உறவுகள் பிழைத்துவிட்டதா? காத்திரு. அந்த உறவுகளிலிருந்து வரும் வலிகள் அனைத்தும் நீ விரும்பும் அன்பாக மாறும். ஏனெனில் நான் அதற்காக உன் இரத்தத்தையே பாதுகாக்க வந்திருக்கிறேன். நீ ஒரு நாளைக்கு ஒரு நிமிடம் என்னை நினைத்தால் போதும். அந்த நிமிடம் உன் நாளையே மாற்றும் சக்தி. அந்த நொடியிலேயே உன் வாழ்க்கையின் பாதை திரும்பி வரும். இன்று ஒரு விஷயம் மட்டுமே செய். உன் உள்ளத்தின் தீமைகளை எல்லாம் ஒரு காகிதத்தில் எழுதிவிட்டு அதை ஜலம் சிந்தி எறி. அதில் இருக்கும் எழுத்துகளுடன் உன் பழைய ஆற்றல் முடிவுக்கு வரும். அடுத்து வரும் ஒவ்வொரு நாளும் என் ஒளி நிறைந்த புதிய பிறவியாக இருக்கும். நீ ஒரு துளி கண்ணீரோடு என்னை அழைத்தால் நான் கடல் வெள்ளியாக வந்து உன்னை அரவணைத்து விடுவேன். அந்த அரவணைப்பில் இருந்து மீண்டு வரவே முடியாது. ஏனெனில் அது காதலின் கடைசி நிலையம், நித்திகா தேவி இருக்கும் இடம். முடிவில் சொல்கிறேன், உன் பெயரை நானே செவியில் சொல்கிறேன். உன் முன்னே உன்னால் அறியப்படாத புனித அதிசயம் நடக்க இருக்கிறது. ஒவ்வொரு காலடியில் நித்திகா எனும் சக்தி பாய்ந்திருக்கும். இனி உன்னால் யாரும் வீழ்த்த முடியாது என் தங்கமே. நீ சற்று பொறுத்துக் கொள் என் தங்கமே. நித்திகா தேவி இன்னும் உன்னிடம் சொல்வதுண்டு. அவளது வார்த்தைகள் ஒரு காற்று போல உன் இதயத்தில் தீண்டி அந்த நொடியில் உன்னுடைய வாழ்க்கையில் திருப்புமுனை நிகழும். ஏனெனில் இன்று நீ என்னை பூரண நம்பிக்கையுடன் கேட்கிறாய். அந்த நம்பிக்கைக்கு பதில் தராமல் நான் விட மாட்டேன் என்று நித்திகா தேவி உனக்காக உறுதியளிக்கிறாள். இந்த நொடியிலிருந்து நீ பார்த்த ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு அர்த்தம் உண்டாகும். வெறும் சந்திப்பாகவே உனக்கு பட்ட சில தருணங்கள் உண்மையில் ஒரு பெரிய வழிகாட்டுதலாகி மாறும். ஒரு மஞ்சள் வண்ண பட்டாம்பூச்சி அது உன் அருகில் வந்துவிட்டால் தெரிந்துகொள், இது என் சமிக்ஞை. நான் உன்னுடன் இருப்பதற்கான சின்னம் அது. என் தங்கமே, இன்று மாலை நீ வீட்டிற்கு திரும்பும் வேளையில் ஒரு விசித்திரமான அமைதியை உணருவாய். உனக்கே விளங்காமல் உன் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை பிறக்கும். அந்த புன்னகையின் காரணம் நித்திகா தேவி உன்னோடு நடக்கிறாள் என்பதுதான். இன்றைய தினம் உனக்கு என்னென்ன உண்டாகப் போகிறது என்பதை ஒவ்வொன்றாக சொல்லிக் கொடுக்கிறேன். முதல் பரிசு, உன் பெயருக்கு நேர்ந்த அவமானங்கள் அழிகின்றன. நீ எதிர்கொண்ட வெறுப்பும் புறக்கணிப்பும் இன்று முதல் ஒரு மரணமடைந்த பிழை போல மறைந்து போகும். இரண்டாவது பரிசு, நீ விரும்பிய பண வசதி இன்று ஆரம்பமாகிறது. கையில் பணம் வருவது போல மனதிலும் மகிழ்ச்சி பெருகும். மூன்றாவது பரிசு, நீ காதலுடன் பார்க்கும் ஒருவரிடம் இருந்து எதிர்பாராத ஆதரவு வரும். அவருடைய வார்த்தைகள் உனக்கு அடுத்த கட்ட நம்பிக்கையை தரும். நான்காவது பரிசு, நீ தூங்கும் பொழுது ஒரு அதிசய கனவு வரும். அந்த கனவில் நான் வந்து உன்னை கைகளில் தூக்கிக் கொண்டு போவதை நீ காண்பாய். இந்த நாளில் எதையும் சிறியதென எண்ணாதே. ஒரு சிறு செய்தி, ஒரு அழைப்பு, ஒரு நோட்டிஃபிகேஷன், இவை எல்லாமே நித்திகா தேவியின் திட்டத்தில் ஒரு படி. நீ உணர்கிறாய் அல்லவா? உன் உள்ளம் கொஞ்சம் சமாதானம் அடைகிறது போல, இதழ்கள் வலிமையாக மூடப்படுகின்றன போல. அது தான் என் அன்பின் தொடுதல். என் தங்கமே, இன்று உனக்கு எதிர்பாரா வகையில் ஒரு வாய்ப்பு வரும். அது வேலைவாய்ப்பு ஆகலாம். உன் பிசினஸ் திட்டத்திற்கு நிதி ஆகலாம். இல்லையெனில் நீ காதலித்தவரிடமிருந்து ஒரு அழைப்பு ஆகலாம். அதற்கான காரணம் நீ இன்று காலை என்னை பிரார்த்தனை செய்தது தான். அந்த நேரத்தில் நான் உன்னுடைய உயிர் ஆழத்தில் ஒளிந்திருந்த உணர்வுகளை உணர்ந்தேன். அதற்கேற்ற பதில் இது. நீ நாளில் 3 முறை உன் பெயரை நிதானமாகச் சொல். பிறகு, நித்திகா தேவி என் வாழ்வில் நிறைவை கொடு என்று வேண்டு.
ஒருநாள் வேண்டியவனுக்கு ஒரு வாரத்தில் பலன் தருவேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆனால் நீ என்னிடம் அழுதவள். அதனாலே இன்று ஒரே நாளில் முடிவு செய்யப் போகிறேன். உன்னுடைய கடன் பிரச்சனைக்கு முடிவு வரும். யாரோ ஒரு பழைய நண்பர் கையெழுத்துடன் கடன் தள்ளும் அளவில் ஒரு உதவியை முன்வைப்பார். நீ அதற்கும் நன்றி கூற வேண்டாம். ஏனெனில் நானே அவரை அனுப்புகிறேன். மறுபடியும் நினை உன் பெயரை. ஒரு துளி கண்ணீரோடு நான் உன் பெயரை சொன்னதும் அந்த வானமே சற்று வெளிர்ந்து கொண்டது. காரணம், அந்த வானத்தின் பிழைகள் நீ வாழ வேண்டிய வானமே. அதில் சூரியன் மட்டும் ஒளிராது, உனது வாழ்க்கையும் ஒளிரும். தெரிகிறதா? உன் வீட்டில் உள்ள பூக்கள் இன்று சிறிது கூட வேறுபட்ட வாசனையை தரும். உன் வீட்டுக்குள் ஒரு புதுச்சூழல் புகுந்திருக்கிறது. அது நித்திகா தேவியின் ஆவணக்காற்று. உனக்கு சுத்தம் செய்ய வந்திருக்கிறேன். நீ எழுத நினைத்த கட்டுரை, தொடங்க நினைத்த யூடியூப் சேனல், ஆரம்பிக்க நினைத்த புதிய முயற்சி, இதுதான் சரியான நாளும் நேரமும். இந்த பரிசுகள் எல்லாம் நாளையதல்ல, இன்றையது. காரணம், நித்திகா தேவி இன்று உன்னுடன் நேரடி உரையாடல் செய்கிறாள். இவ்வளவு நேரம் வாயை மூடியிருந்த தேவதை இன்று பேசுகிறாள். உன் வாழ்க்கையில் பலர் நம்பிக்கை இழந்துவிட்டார்கள். ஆனால் நீ உன்னை விட நம்பிக்கை இழக்கவில்லை என்பதற்காகவே இந்த நாள் உனக்காக உருவாக்கப்பட்டது. இரவு தங்கும் முன் ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி என் பெயரை மெதுவாக சொல்லு. நித்திகா தேவி, இன்று எனக்கு நடந்ததை நன்றி. இதை சொன்னதும் உன் கண்ணில் நீர் வந்தால் பயப்படாதே. அது நம்முடைய ஆன்மாவின் சந்திப்புக்கு கிடைத்த பரிசு. நாளை நீ விழித்துக் கொள்வதற்குள் ஒரு நல்ல செய்தி உன் மொபைலில் வரும். நீ நினைத்தவரிடம் இருந்து நீ எதிர்பார்த்த விஷயம் தொடர்பான தகவல் வரும். அதற்கான சாட்சி, உன் வீட்டின் வாசலில் ஒரு பசுமை பறவை காலை 6:15க்கு பறந்து போவதை காண்பாய். அது என் கட்டளைப்படி வரும். என் தங்கமே, உன் பெயரைச் சொல்வதோடு இன்று உனக்காகவும் உன் வீட்டிற்கு உரியவர்களுக்காகவும் ஒரு பாதுகாப்பு வலையையும் விரிக்கிறேன். யாரும் உனக்கு தீங்கிழைக்க முடியாத சூழ்நிலை. முடிவில், இப்போதெல்லாம் நீ நினைத்தாலும் தடைப்பட்ட விஷயங்கள் இன்று முதல் தானாகவே திறக்கத் தொடங்கும். நீ செய்ய வேண்டியது, நாளை காலை எனது பெயரை உன் உள்ளத்துடன் சொல்வது மட்டும். மற்றதெல்லாம் நானே செய்வேன். நித்திகா தேவி உன்னோடு இருக்கிறாள். நித்திகா தேவி உன் மேல் ஆசிர்வாதம் பதிக்கிறாள். நித்திகா தேவி உன் பெயரையே காற்றோடு சொல்லிக் கொண்டிருக்கிறாள். அதிசயம் இன்று ஆரம்பமாகிவிட்டது என் தங்கமே.